அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிறப்பு டெட்டுக்கான முக்கியமா ஒரு 38 வினாக்கள் தேர்வுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. ஒருவருடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும், யாரோ ஒருவர் இருப்பதைப் போன்று பார்த்தால் அதற்கு என்ன பெயர்? சரியான விடை ஆப்ஷன் பி இல்பொருள் காட்சி. 2வது வினா. குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்டான்லி ஹால். 3வது வினா. எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெர்ட்ரண்ட் ரசல். 4வது வினா. ஃபிரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எது? ஃபிரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எது? சரியான விடை ஆப்ஷன் சி நடமாடும் பள்ளிகள். 5வது வினா. த ஆரிஜின் ஆஃப் ஈக்குவாலிட்டி அமாங் மென் என்ற நூலின் ஆசிரியர் யார்? த ஆரிஜின் ஆஃப் ஈக்குவாலிட்டி அமாங் மென் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ரூசோ. 6வது வினா. வீடுகளில் இருந்து இடைநிலை பள்ளி எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்க வேண்டும்? வீடுகளில் இருந்து இடைநிலை பள்ளி எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் பி 3 கிலோமீட்டர். 7வது வினா. இந்தியாவில் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவில் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ்நாடு. 8வது வினா. வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார்? வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சார்ட்டர்ஸ். 9வது வினா. ஆபரேஷன் என்லைட்மென்ட் என்பது என்ன? ஆபரேஷன் என்லைட்மென்ட் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி அறிவொளி இயக்கம். 10வது வினா. கவனவீச்சை அறிந்து கொள்ள உதவும் கருவி எது? கவனவீச்சை அறிந்து கொள்ள உதவும் கருவி எது? சரியான விடை ஆப்ஷன் சி டேசிஸ்டாஸ்கோப். 11வது வினா. த ஒன்லி ரெவல்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? த ஒன்லி ரெவல்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜே கிருஷ்ணமூர்த்தி. 12வது வினா. உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் யார்? உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ். 13வது வினா. 1953இல் யார் தலைமையில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது? 1953இல் யார் தலைமையில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் லட்சுமணசாமி முதலியார். அடுத்த வினா. அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி மெக்லில்லண்ட். அடுத்த வினா. பெண்களுக்கு கல்வி அளிப்பதற்கான சட்டம் எது? பெண்களுக்கு கல்வியை அளிப்பதற்கான சட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 15. அடுத்த வினா. குமர பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார்? குமர பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டான்லி ஹால். 17வது வினா. இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்தபட்ச சபை எது? சரியான விடை ஆப்ஷன் பி என்சிஇஆர்டி. 18வது வினா. நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது? நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது? சரியான விடை ஆப்ஷன் சி டிஏடி. 19வது வினா.
பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டியை நியமித்த முதலமைச்சர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி, திரு பக்தவச்சலம். 20வது வினா. ரோசாக் மைத்தள சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? ரோசாக் மைத்தள சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, புறத்தோற்ற நுண்முறை. 21வது வினா. நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடப்பகுதிகள் எடுக்கப்படும் நேரம். சரியான விடை ஆப்ஷன் பி, 5 முதல் 10 நிமிடங்கள். 22வது வினா. நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார்? நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆல்பர்ட் ஃபீனே. 23வது வினா. தன்னை உணர்வதும் மக்களுக்கு பணிபுரிவதும் கல்வியாகும் என்றவர் யார்? தன்னை உணர்வதும் மக்களுக்கு பணிபுரிவதும் கல்வியாகும் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, குருநானக். 24வது வினா. எ ஜேர்னல் ஆஃப் எ ஃபாதர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எ ஜேர்னல் ஆஃப் எ ஃபாதர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பெஸ்டாலஜி. 25வது வினா. குழந்தையை இயற்கையிடம் விட்டுவிடுங்கள், இயற்கை ஆசிரியராக மாறி கற்பிக்கட்டும் என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி, ரூசோ. 26வது வினா. தமிழ்நாட்டில் ஞானத்தந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் ஞானத்தந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி, 1960. 27வது வினா. மெக்காலேயின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு. மெக்காலேவின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் டி, 1835. 28வது வினா. கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது? கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, சாலை. 29வது வினா. சாப்ரூ கமிட்டி எந்த ஆண்டு? சாப்ரூ கமிட்டி எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1934. சாப்ரூ கமிட்டி 1934. 30வது வினா. உண்மையான சமயத்தின் உறைவிடம் மக்களின் இதயங்களே என்று கூறியவர் யார்? உண்மையான சமயத்தின் உறைவிடம் மக்களின் இதயங்களே என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக்டர் ராதாகிருஷ்ணன். 31வது வினா. ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1882. 32வது வினா. கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய பங்கேற்கும் நிறுவனம் எது? கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய பங்கேற்கும் நிறுவனம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, யுனெஸ்கோ. 33வது வினா. சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் யார்? சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆஸ்பர்க். 34வது வினா. தேசிய மாணவர் படை NCC ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. தேசிய மாணவர் படை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி, 1948. 35வது வினா. ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மெக்டூகல். 36வது வினா. பார்வை திரிபு காட்சி பரிசோதனையை உருவாக்கியவர்கள் யார்? பார்வை திரிபு காட்சி பரிசோதனையை உருவாக்கியவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, முல்லர் மற்றும் லயர். 37வது வினா. கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது? கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. கடைசி வினா. சூழ்நிலை ஒருவனை பேரறிஞனாகவோ பெருங்குற்றவாளியாகவோ உருவாக்க இயலும் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சூழ்நிலை ஒருவனை பேரறிஞனாகவோ பெருங்குற்றவாளியாகவோ உருவாக்க இயலும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வாட்சன். நண்பர்களே, நீ நம்ம கல்வி உளவியல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து
முக்கியமா ஒரு 38 வினாக்கள் பார்த்தோம். நீங்க எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.